தங்கப்பிள்ளை எங்கள் அப்பா வந்து கொத்தனார்லேயே ஒரு செலிபிரிட்டி கொத்தனார். அவர் சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கிக்குவார். ஒரு 5 மணிக்கு முடிக்கிற வேலையை ஒரு 6-7 மணிக்கு லைட்லாம் போட்டு கொடுத்து அதையும் மனம் கோணாமல் செஞ்சுட்டு வருவார். தவச்சி கொத்தனார் நான் கூட்டிகிட்டு போகிறேன் வேலைக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கை தூக்கி வணக்கம் வச்சு கொத்தனாரையா வணக்கம் இவர் வணக்கம் வச்சுட்டே வருவார். எனக்கு அது ஒரு பயங்கரமான இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இந்த மாதிரி நம்மளையும் பார்த்து எல்லாரும் வணக்கம் வைக்கணும் அப்படின்னு நினைப்பேன். பிரபலமாகணும்னு ஆர்வம் வந்ததே வந்து எங்கள் அப்பாவை பார்த்து தான். சினிமாவில் வந்து எனக்கு இருந்த ஆசையும் தீரா காதலும் என்னை விட அவருக்கு தான் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து எனக்கு எப்படி இல்லாமோ உருவாக்கி நினைச்சார். அவருக்கு முதல்ல வந்து நான் இன்ஜினியர் ஆகணும்னு அவருக்கு ஆசை. ஏன்னா அவர் கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சைட்டுக்கு இன்ஜினியர்லாம் வரும்போது இவங்கெல்லாம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக செஞ்ச வேலையை அவங்க வந்து ஒரு ஈவினிங் வந்து ஒரு மெஷர்மெண்ட் பார்த்து கரெக்ஷன் சொல்லி இது அடிக்கணும்லாம் சொல்லிடுவாங்க சில நேரத்தில். அப்போ அந்த அழுக்குப்படாத சட்டை ஃபார்மலில் வந்து இவங்க செஞ்ச வேலையை வந்து அவர் ஒரே வார்த்தையில் கரெக்ஷன் சொல்லி திரும்ப முதல்ல இந்த வேலை செய்கிறது இருக்குல்ல, அது வந்து என்ன சொல்லுவாருன்னா அந்த மாதிரி ஒரு அதிகாரமான ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லி சொல்லுவார். எனக்கு இன்ஜினியரிங் என்னன்னு தெரியாது, அப்போ இப்பயும் தெரியாது. அவர் ஆசை அதில் நிறைவேறல. ஒரு டெய்லி பேப்பரில் வந்து ஒரு விளம்பரம் வந்துச்சு. மாநிலமும் தோற்றமுள்ள ஒரு 18 வயதுக்கு உட்பட்ட நடிகையர் தேவைன்னு ஒரு பாக்ஸ் விளம்பரம். அப்போ அதை பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இருக்கு, நான் வந்து ட்ரை பண்ணலாமான்னு பார்க்குறேன், அது லெட்டர் எழுதி போடலாமான்னு. அப்போ அதுக்கு என்ன பண்ணேன், கீழே புகைப்படத்தோட ஒரு லெட்டர் எழுதி அனுப்ப சொல்லி போட்டிருந்தாங்க. சினிமாவில் நடிக்கிறதுக்காக முதல்ல ஸ்டுடியோவில் போய் 50 ரூபா கொடுத்து எடுத்த ஃபோட்டோ. அப்போ அவருக்கு சம்பளமே 45 ரூபா தான் நினைக்கிறேன். நான் 50 ரூபாய்க்கு இந்த ஃபோட்டோ செலவு பண்ணி எடுத்தார். செவரா கதவானே தெரியாமல் முட்டி உடைக்கணும் அப்படி இருந்தது சினிமா. அதில் ஏதோ ஒரு கதவு தான் உடஞ்சி திறந்து உள்ள வந்துருப்பான்னு நினைக்கிறேன். அப்போது அந்த ஆரம்பத்தில் நம்ம செவத்தில் முட்டிகிட்டு இருந்த டைமில் அவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு அபாரமான நம்பிக்கை இருக்கும். நான் வந்து பெரிய அளவில் வந்துடுவேன், எப்படின்னா நம்பவே முடியாத ஒரு ஆசை இருக்கும்ல, அப்படி வச்சுருப்பார். அந்த ஒரு கற்பனை அப்படி வச்சுருப்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படங்களில் வாய்ப்பு கிடைச்சோடனே போஸ்டரில் நம்ம முகம் வர ஆரம்பித்தோடனே என்ன பண்ணார், டீ கடையில் காலையில் போயிட்டு அந்த போஸ்டரை 4ஆம் அடித்து அந்த பேப்பரை கையில் வச்சுருந்து ஒரு 11 மணி வரைக்கும் வர்றவங்களுக்கெல்லாம் காட்டுவார். பார்த்தீங்களா எங்கள் மைனர் இந்த படத்தில் நடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி வர்றவங்க எல்லாருக்கிட்டுமே காட்டுவார். 4-5 படமாக நம்ம தேட்டருக்கு வந்துகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் தேட்டருக்கு வரதை விட்டார். அவருக்கு இதுவே பெரிய புலாங்கிதம் அடைஞ்சிட்டார் அவர். நான் இன்றைக்குமே நான் என்ன நினைப்பேன்னா, அவரோட ஏக்கமும் அந்த ஆசையும் தான் நிறைவேறிக்கிட்டு இருக்கோன்னு தான் நான் நம்புவேன். ஏன்னா நம்மளை விட ஒருத்தங்க நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறது இல்லை, அது அப்பாவை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது. அவர்கிட்ட நாம் பல ஹீரோயிசம் பார்த்துருக்கேன். அவரை பார்த்தா அவர் கோபப்படுற ஆள்னு சொல்லவே முடியாது. ஒரு இடம் நான் வந்து ரொம்ப ஷாக் ஆனேன். ஒரு 5-6 பேர் இருக்கும்போது ஒரு ஹோட்டலுக்குள்ள நடக்குது. கிட்டத்தட்ட சினிமா கூட அவ்வளோ ராவான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்திருக்காது. என்ன பண்ணார், அவர் தெரிஞ்சிச்சிங்க ஏதோ நடக்க போகுது. ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு மாதிரி அங்கேருந்து முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க. எனக்கு அது நான் கவனிக்கல. அதுக்கப்புறமா நான் கவனிச்சு சரி நம்ம எழுந்து போயிடலாம், எனக்கு காஃபி வேணாம் போகலாம் வீட்டுக்கு போகலான்னு. அவர் பின்வாங்கிறதுக்கு மனசே இல்லை. 5-6 பேர் இருக்காங்க. நான் அதை பற்றி அவர் கவலையே படல. டக்குன்னு நீ ஒரு ஸ்டூல் தள்ளி உட்காருனாரு. 3 ஸ்டூல் இருக்கும் அந்த டேபிள். நான் அந்த லாஸ்ட் ஸ்டூலில் உட்காருனாரு. எனக்கு தெரியல எதுக்குன்னு தள்ளி உட்காந்தேன். அந்த நடுவில் இருக்கிற ஸ்டூல் எடுத்து ஓங்கி அடித்தார். அது 6 பேரும் அப்படின்னு 6 பக்கமாக செதுறாங்க. அது வந்து யாருக்கும் பெருசாக அடியெல்லாம் படலை. ஆனாலும் அந்த அவங்க 6 பேருமே அந்த பேக் அடிச்சு வெளியில் போயிட்டாங்க. பிஹைண்ட் இட்ஸ் வழங்கும் அன்புள்ள அப்பா Title sponsor Sims Allo Doctor, discover the true joy of good health மற்றும் Grand Royal Tours. உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Powered by Chennai Zamrita Aviation Nursing Hotel Management. ஈஸியா படிக்கலாம் சேலரியோட. Manju Group, iSpot Intelligent Plots of Covey South, IT corridor starting from 9.9 lakhs. Danish Ahmed College of Engineering Thambaram, Chennai, a school of intellectual powerhouse.